இறைவார்த்தை 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12-13 இறை வசனங்கள். அன்புக்குரியவர்களே, துன்பத்தியில் நீங்கள் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராதது நேர்ந்து விட்டதாக வியக்காதீர்கள். மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். சிந்தனை: இந்த இறை வார்த்தையானது கிறிஸ்துவ வாழ்வு ஒரு செல்வ செழிப்பு மிகுந்த வாழ்க்கையாக இல்லாமல் கிறிஸ்துவை மையமாக வைத்து வாழும் ஒரு வாழ்க்கையை குறித்து காட்டுகிறது. அதாவது கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் நாம் அவருடைய துன்பத்திலும் பங்கு கொள்ள வேண்டும் என்பதுதான் அது. எப்படியானால் கிறிஸ்து தன்னை முழுமையாக கையளித்து தன்னுடைய தூய்மையான திரு ரத்தத்தை சிந்தி விலை கொடுத்து நம்மை இவ்வுலக துன்பங்களிலிருந்தும் சாத்தானிடமிருந்தும் மீட்டிருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்வில் நாம் எதிர்கொள்ளும் துன்ப துயரங்களை கிறிஸ்துவை போல பொறுத்து கொள்ளவும் சகித்து கொள்ளவும் கடமைப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவே துன்பங்கள் வழியாகத்தான் நம்மை மீட்டுள்ளார் எனவும் அறிந்து கொள்வோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் எதிர்வரும் துன்பங்களை கிறிஸ்துவின் துன்பங்களோடு இணைத்து பொறுத்து கொள்வோம். இந்த மனநிலையில் வாழும் பொழுது பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நமக்கு கிடைக்கிறது. வாழ்வில் தளர்ச்சி அடையாமல் இயேசு நமக்கு வேண்டிய உதவி செய்வார் என்கின்ற நம்பிக்கையுடன் வாழ முடிகிறது. நமக்காக பாடுகள் ஏற்ற இயேசுவுக்கு இதயத்திலிருந்து நன்றி கூறுவோம். இயேசுவுக்கே நன்றி.